ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன் சொல்லரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி 2.0 டாஸ்க் 4 ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ரூல்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சரியான ஒரு கேமு. என்ன கேம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிற்கணும், மேலே வந்து ஒரு கோட் மாதிரி அந்த ரெயின் ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கணும். மேலே வந்து இன்னொரு 2 பேர் வந்து பசையை தடவணும். அவங்க வந்து கீழே வந்து உருளணும். கீழே கரன்சி நோட்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு அதாவது பொய்யான ஃபேக்கு கரன்சி நோட்ஸ் இருக்கும். இவங்க உருளணும், அதில் ஒட்டுறதா ஒட்டும். சரிங்களா? அந்த பழமொழி தான். அது மாதிரி ஒட்டி வெளியே வரணும்னா அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த காசு மொத்தம் இதில் வந்துட்டு வெளியில் கார்டன் ஏரியாவில் 3 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஃபேக் நோட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான டாஸ்க் தான். இதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க நீங்களே சொல்லுங்கள், அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு நான் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, சபரி, விக்ரம், வினோத், திவ்யா இவங்க 2 பேரும் விட்டாங்க போல இருக்குது. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் சரி சேடாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஜாலியாக தான் இருக்காங்க. அங்கே வந்து பிக் பாஸ் கிட்ட வேறு அரோரா ஒன்று கேட்குறாங்க. நான் கூட வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா, பிக் பாஸ் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு ஒன்று அவர் செம்ம காண்டாயிட்டார். ஏமா விளையாடவே இல்லையே, உங்களுக்குலாம் வருத்தமே இல்லையா, என்ன டிடிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. பணப்பெட்டி எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு டாஸ்க் நடக்குது, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா. அப்புறம் பசிக்கும்ல, எனக்கு பசிக்காதா இல்லையா அந்த குழந்தை சொல்லுவேன். அந்த மாதிரி இவங்க பண்ணுற வேலையில் பார்த்தீங்களா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் வெளியில் போய் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஜாலியாக இருக்காங்க. என்னத்தை சொல்ல, இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்து கவனிச்சிங்களா சொல்லுங்கள். எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கவங்க உள்ளே வந்துட்டு சாப்பாடு அதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒல்லியாக போவாங்க. தீபக்கெல்லாம் நல்லா சூப்பராக மெலிஞ்சி செம்மையாக வந்துட்டார், நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் அரோரா மட்டும் தான் வந்துட்டு ஒல்லியாக போயிட்டு இப்போ புதுசுன்னு ஆகிட்டாங்க. கவனிச்சிக்கலான்றதை சொல்லுங்கள். இதில் வந்துட்டு அந்த மாதிரி சொன்னோம். பிக் பாஸ் சொன்னோடனே அரோரா வந்து இல்லை எதை சொல்ல போகிறாங்க படுக்கு. நானும் என்னம்மா சொல்லுமா அப்படின்னா, இல்லை சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓ சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எஸ், பணப்பெட்டி டாஸ்க்கை விட சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூப்பர். அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தின்னா இருக்குன்னு எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்துட்டு சரி போங்க என்ன பண்ணுறது, போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாரு. இவங்க போய் சாப்பிட போகிறாங்க. என்னத்தை சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக ஆப்பு வச்சார். என்னென்னா, அவங்க 4 பேரும் விளையாண்டதுக்கப்புறமா இவங்க கம்முன்னு உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போய் 2 பேரும் போய்ட்டு சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் வந்து கிளம்பணும், எல்லாம் கிளம்பி வாங்க, நீங்களும் வந்து இந்த டாஸ்கில் விளையாடுறீங்கட்டாங்க. ஐயோ நாங்கள் சாப்பிட்டோமே என்ன பாஸ் அப்படின்னு சாண்டரெலாம் கேட்குறாங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கிடக்கம் போகிறாங்க. 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கணும் இது பண்ணி அவங்களே ஆட வச்சாச்சு. சரி இப்போ ஃபைனலாக வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க யார் எவ்வளோ கரன்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். டாஸ்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டாஸ்க்கு பெருசாக பண்ணது இந்த டிக்கெட்டு ஃபினால கூட எப்படி வாங்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் விட்டாங்க. இன்னும் அந்த லாஸ்ட் 2 டாஸ்க்கில் வந்து அடிச்சு இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாய் நண்பரில்.